இந்தி எதிர்ப்பிற்காக பல தமிழ் மறவர்கள் தங்களது உயிரை கொடுத்திருக்கிறார்கள். நடராஜன், தாளமுத்து, சின்னசாமி, கோடம்பாக்கம் அரங்கநாதன் என தொடங்கி பலர் இந்தி எதிர்ப்பு என்ற அந்த கொள்கையை கையில் ஏந்தி தன் உடலை எரித்து அல்லது தன் உயிரை மாய்த்து தங்களுடைய வடவர் எதிர்ப்பு அரசியலை, வடமொழி தமிழ் நாட்டிற்குள் வரக்கூடாது என்கின்ற தங்களது கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். 1938 இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கணம் வரை இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் சாட்சிதான் இந்த சிவா திலீபன் என்ற கொள்கை பற்றாளர். ஆம், 2026 மார்ச் 19 இன்னொரு இந்தி எதிர்ப்பு வீரரை நமது தமிழ்நாடு பலி கொடுத்திருக்கிறது. இந்தி எதிர்ப்பு போர் இன்னுமா தொடர்கிறது? ஆம், இன்னமும் இந்தியை திணித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மவர்கள் உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தி நம் தமிழர்களை தின்னு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியை இங்கு அழுத்தம் திருத்தமாக நம் அடுத்த தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நம் மண்ணில் இந்தியை வெவ்வேறு வடிவங்களில் புது புது பரிணாமங்களில் திணிப்பது என்பது டெல்லியின் வாடிக்கையாகவே இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள தொடர்வண்டி நிலையங்களில் இந்தி எழுத்துக்களை அளிக்கும் போராட்டத்தை மே 17 அறிவித்தது. தமிழ்நாடு முழுவதும் திரண்ட அந்த கட்சியின் தொண்டர்கள் குடும்பமாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்படி ஒரு நிகழ்வில்தான் இந்தி எழுத்தை அழித்து விட்டு வந்த சிவா என்ற தோழர் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று விண்ணதிர முழக்கமிட்டு ஓடி வந்த ரயில் முன் பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். இப்படியாக உயிரை விடுவது ஒருபோதும் நாம் ஏற்க முடியாது. இது ஒரு விதமான செய்திதான். ஆனால் இப்படியாக நாம் செய்தியாக கூடாது என்பதை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவில் தொடங்கி இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரை பலமுறை வலியுறுத்தியும் இந்த வடிவங்களையே நமது தோழர்கள் பலரும் சிலரும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். இப்படி தமிழ் மண்ணுக்காக, மொழிக்காக உயிரை விடுவது என்று ஒவ்வொரு தமிழனும் முடிவெடுத்து விட்டால் என்னவாகும்? தயவு செய்து இந்த முடிவை யாரும் எடுக்க வேண்டாம். சிவா திலீபன் தான் இந்தி எதிர்ப்புக்காக உயிரை விட்ட கடைசி தமிழனாக இருக்க வேண்டும். அதுதான் சிவா திலீபனின் விருப்பமும் கூட, அவரது குடும்பத்தாரின் விருப்பமும் கூட, நமது விருப்பமும் கூட. இந்தி எதிர்ப்பு குறித்து மீண்டும் ஒரு உரையாடலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது ஒன்றிய அரசு. இந்த தருணத்தில் தமிழ்நாட்டினுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என சில விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரியார் இந்தியை ஆதரித்தார், முதலில் இந்தியை எதிர்த்தார், பின்னர் அவர் இந்தியை ஆதரித்தார் தெரியுமா என்பது போன்ற விமர்சனங்களை பல பெரியாரிய எதிர்ப்பாளர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பெரியார் அப்படி இந்தியை ஆதரித்தாரா, இந்தி திணிப்பை ஆதரிக்கக்கூடியவரா அவர் என்பதை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் விதமாக இந்த தொகுப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பை பாருங்கள், முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள். இதை அடுத்தவருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துங்கள். பெரியார் இந்த ஒற்றை பெயர் இல்லாமல் தமிழகத்தின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை யாராலும் எழுதிவிட முடியாது. அவர் ஆழமாக விதைத்த இந்தி எதிர்ப்பு மரபுதான் இன்று ஆலமரமாக வேர்விட்டு பரவி நிற்கிறது. என்ன அந்த மரபு? மற்ற மாநிலங்களில் இல்லாத அந்த மரபு இந்தியாவில் இந்தி பேசாத மாநிலங்கள் பல இருக்கின்றன. ஆனால் இந்தி எதிர்ப்பு என்றாலே தமிழ்நாட்டை மட்டும் முன்னுதாரணமாக காட்டப்படுவது ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிய வேண்டும் என்றால் 1938 நாம் செல்ல வேண்டும். அந்த ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டம்தான் தமிழகத்தில் அதற்கு பிறகு நடைபெற்ற அனைத்து இந்தி எதிர்ப்பு, மத்திய அரசை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களுக்கு எல்லாம் முதன்மையானதும் வீரியமானதும் கூட. 1934, 35, 37 ஆகிய ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் இருந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாநகராட்சி பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி மாகாண அரசுக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது நீதி கட்சி ஆட்சியில் இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் உறுப்பினர்களின் இந்தி ஆதரவு தீர்மானங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஆனால் சிறிது காலத்தில் நிலைமை மாறிவிட்டது.
மூதறிஞர் ராஜாஜி பிரீமியர் ஆனார். பிரீமியர் என்றால் முதல் அமைச்சர். நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோதே இந்தியை கட்டாயமாக்க வேண்டும் என்ற ஆசையை பலமுறை வெளிப்படுத்தியுள்ளார் ராஜாஜி. தற்போது மாகாண முதலமைச்சர் ஆகிவிட்டார். இந்தியை கட்டாயமாக்காமல் விட்டு விடுவாரா என்ன? 125 உயர்நிலை பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமொழியாக பயிற்றுவிக்கப்படும் என்று அறிவித்தார் ராஜாஜி. ராஜாஜியின் இந்தி திணிப்பை கண்டித்து பெரும் போராட்டத்திற்கு தமிழகம் ஆயத்தமானது. நீதி கேட்டு நெடும் பயணம் என்ற வாசகம் திராவிட கட்சிகள் இன்றளவும் பயன்படுத்துவதை பார்த்திருப்போம். இதற்கெல்லாம் முன்னுதாரணமான ஒரு பெரும் பயணம் ஒன்று அப்போது நடைபெற்றது. அது இந்தி எதிர்ப்பு பயணம். 1938ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருச்சியில் தொடங்கிய இந்த பயணம் மொத்தம் 42 நாட்கள் பயணித்து சென்னைக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி வந்தடைந்தது. அப்போது சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரியார் பேசினார். அன்றைய தினம் பெரியார் பேசிய பேச்சு ஆட்சியாளர்களை அதிர செய்தது. அப்படி என்ன பேசினார் தெரியுமா? தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார். அது அப்படியே விடுதலை பத்திரிகையிலும் வெளிவந்தது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருக்கும் இந்தியாவில் தமிழ் பேசும் மக்களை மட்டும் தனியாக பிரித்து தனி நாடாக்குங்கள் என்று கேட்பதற்கெல்லாம் அசாத்திய துணிச்சல் வேண்டும். பெரியாரின் இது போன்ற பேச்சுக்கள் ராஜாஜியை சும்மா இருக்க விடுமா? பெரியார் கைது செய்யப்பட்டார். கைது செய்வதற்கு சொல்லப்பட்ட காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? பெரியார் பெண்களை போராட தூண்டினார் என்பதுதான். ஆம், அப்போது மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் தர்மாம்பாள், மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை போன்றோரும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் குதித்தனர். 1938ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதியில் பெண்கள் நடத்திய இந்தி எதிர்ப்பு மாநாட்டில்தான் ஈவேரா என்ற இயற்பெயர் உடைய பெரியாருக்கு பெரியார் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அந்த கணம் முதல்தான் ஈவே ராமசாமி என்கின்ற அவர் பெரியாராக மாறினார். இது போன்ற சம்பவங்கள் ராஜாஜிக்கு கூடுதல் ஆத்திரத்தை தந்தது. பெண்களையும் போராட்ட களத்திற்கு அழைத்து வந்து விட்டாரே என்ற கோபத்தில்தான் பெரியாரை சிறைக்கு தள்ளினார் ராஜாஜி. இந்நிலையில் 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்த முயன்ற பிரிட்டிஷ் அரசை கண்டிக்கும் விதமாக தாங்கள் ஆட்சியில் இருந்த மாகாணங்களில் எல்லாம் பதவி விலகியது காங்கிரஸ். ஆகையால் ராஜாஜியும் பதவி விலகும் சூழல் ஏற்பட்டது. ராஜாஜி பதவி விலகியவுடன் முதலமைச்சராகும் வாய்ப்பு பெரியாரை தேடி வந்தது. பெரியார் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இந்நிலையில் ஆளுநரின் ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆளுநரின் ஆட்சியில்தான் இந்தி திணிப்பு திரும்ப பெறப்பட்டது. இந்தி திணிப்பை பெற செய்த ஆளுநருக்கு பெரியார் நன்றி தெரிவித்தார். ராஜாஜி இந்தியை கொண்டு வந்தார். பிரிட்டிஷ் அரசு இந்தியை அகற்றியது. இதுதான் வரலாறு. இன்னும் சரியாக சொல்லப்போனால் மாநில அரசு கொண்டு வந்தது, மத்திய அரசு அகற்றியது. இந்த வெற்றி பெரியாரின் சீரிய முயற்சிக்கும் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி என சொல்லலாம். 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்தி மொழி மட்டுமே ஆட்சி மொழி என்று அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அறிவித்தார். தமிழக மாணவர்கள் கொந்தளித்தனர். ஏற்கனவே சாஸ்திரி உள்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில்தான் ஆட்சி மொழி மசோதாவை கொண்டு வந்தார். தற்போது பிரதமர் ஆனவுடன் இந்தியை கட்டாயமாக்குவதில் மிகுந்த தீவிரம் காட்டினார். திமுகவும் களத்தில் இறங்கியது. இந்த நேரத்தில் பெரியாரின் கருத்து என்ன என்பதை நுட்பமாக பார்க்க வேண்டும். தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு மரபை உருவாக்கியவர்களில் முதன்மையானவர் பெரியார். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று முழங்கியவர் பெரியார். மொழி அடிப்படையில்தான் தேசங்கள் வரையறுக்க வேண்டும் என்று முதலில் பேசியவர் தந்தை பெரியார். அந்த பெரியார்தான் 65ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வேறு ஒரு கோணத்தில் அணுகினார். மேலும் மாணவர்களின் இறப்பு, தீக்குளிப்பு போன்ற செய்திகள் அவர் மனதை காயப்படுத்தியிருந்தன. இந்தியை கடுமையாக எதிர்த்து கொண்டே தற்போதைய இந்தி எதிர்ப்பு போராட்ட வடிவில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் நுட்பமாக தெரிவித்தார் பெரியார். இந்தி திணிப்பதில்லை என அன்றே காமராஜர் எனக்கு எழுதி தந்திருக்கிறாரே,
அந்த உறுதிமொழியை அரசினரும் மீறாத போது ஏன் கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று பெரியார் கேள்வி எழுப்பினார். அதாவது 1955ஆம் ஆண்டு இந்தி ஆட்சி மொழி என அறிவிக்கப்பட்ட போது காமராஜர் இந்தி திணிக்கப்படாது என்று சொன்ன உறுதிமொழியை நினைவு கூர்ந்தார் தந்தை பெரியார். மேலும் பெரியார் சொல்கிறார், நீதானே இந்தியை எதிர்த்தாய், இப்போது ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்பீர்களானால் நான் சொல்கிறேன், இப்போதும் நான் இந்தியை எதிர்க்கத்தான் செய்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்தி எதிர்ப்பு மொழி பிரச்சனை அல்ல, அரசியல் பிரச்சனை. என்னை பொறுத்தவரையில் காமராஜர் ஆட்சி அவசியமா, இந்தி ஒழிய வேண்டியது அவசியமா என்றால் காமராஜர் ஆட்சி இந்தியை ஒழித்துவிடும் என்று நம்புவதால் முதலில் காமராஜர் ஆட்சி நிலைக்கவே பாடுபடுவேன் என்று கூறினார். இதுதான் பெரியாரின் நிலைப்பாடு. ராஜாஜி, ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் போன்றோர்களை இந்தி திணிப்பாளர்களாக பார்த்தார் பெரியார். ஆனால் காமராஜரை இந்தி திணிப்பிற்கு எதிராக குரல் கொடுப்பார், இந்தியை வரவிடாமல் தடுப்பார் என்று நம்பினார். அதற்கு கடந்த கால அனுபவமும் இருப்பதால் காமராஜர் அதிகாரத்தில் இருப்பது இந்தி எதிர்ப்பிற்கு அவசியம் என்பதே பெரியாரின் பார்வையாக அன்று இருந்தது. தமிழகத்தில் மட்டும்தான் மொழி அரசியலை ஒரு பகுத்தறிவு இயக்கம் கையில் எடுத்தது. மற்ற மாநிலங்களில் எல்லாம் மொழி அரசியலை கையில் எடுத்தவர்கள் பாசிச அடிப்படைவாத எண்ணம் கொண்ட மொழி வெறியர்கள். 38ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து போராட்டத்தீயை பற்ற வைத்தவரும் பெரியார்தான். 65ஆம் ஆண்டு தமிழ் மாணவர்கள் தெருவிற்கு வந்தபோது அதை தடுத்ததும் பெரியார்தான். அவரின் அடிப்படை நோக்கம் எப்பவும் ஒன்றுதான், போராட்ட வடிவங்களை சூழல்தான் தீர்மானிக்கும். பெரியார் என்ற ஒரு தலைவர் இல்லை என்றால் இங்கு இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியலாக, வெறுப்பு அரசியலாக மாறியிருக்கும். ஆனால் இங்கு இந்தியை எதிர்க்கும் போது கூட நாம் எந்த ஒரு தனி மனிதரையும் எதிராக பார்க்கின்ற மனநிலை தமிழ்நாட்டில் இல்லை. அதற்கு காரணம் தந்தை பெரியார். ஏனென்றால் இங்கு மொழி அரசியலை ஒரு அடையாள அரசியலாக, அடிப்படைவாத அரசியலாக தந்தை பெரியார் முன்னெடுக்கவில்லை. அதை மாநில உரிமை குரலாக, ஒரு சமூக நீதி அரசியலாக, டெல்லி எதிர்ப்பு அரசியலாக, வட இந்திய ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு அரசியலாக தந்தை பெரியார் முன்னெடுத்தார். இன்று பால் தாக்கரே போன்றவர்கள் மகாராஷ்டிராவில் முன்னெடுத்தது மராத்திய தேசிய இன அரசியல் அல்ல, அது ஒரு அடிப்படைவாத இனவாத அரசியல். அதனால்தான் அந்த அரசியல் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் எதிராக போய் முடிந்தது. ஆனால் பெரியார் முன்னெடுத்த வட இந்திய எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு அரசியல் என்பது தனி மனித வன்மமோ எந்த ஒரு மொழி பேசும் குழுமத்திற்கு எதிரானது அல்ல. அது தமிழர்களின் அரசியல் பொருளாதார நலன் காக்கும் அரசியலாக அது இருந்தது. அதனையே பெரியாரினுடைய அரசியலும் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே இன்றைய பெரியார் எதிர்ப்பாளர்கள் பெரியார் இந்தியை ஆதரித்தார் தெரியுமா, பெரியார் இந்தி திணிப்பு போராட்டம் நடந்தபோது அதை எதிர்த்தார் தெரியுமா என்று வரலாற்றை அவர்கள் போக்கிற்கு எழுதும் அபாயம் இருக்கிறது. ஆகவே இன்றைய தலைமுறைக்கு பெரியாரின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் நுட்பமான பார்வை என்ன, தொலைநோக்கு பார்வை என்ன என்பதை விளக்கும் விதமாகவே இந்த காணொளி உங்களுக்காக. அதற்காகவே இந்த ஆய்வும் செய்யப்பட்டது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பெரியார் 1938ஆம் ஆண்டு இந்தி திணிப்பை எதிர்த்தார். 1938ஆம் ஆண்டு இந்தியை எதிர்த்தார். 1965ஆம் ஆண்டும் அவர் இந்தியை எதிர்த்தார் என்பதுதான் காலம் நமக்கு உணர்த்தும் உண்மை. ஆகவே பெரியார் எதிர்ப்பாளர்கள் எப்படியாவது பெரியாரை தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக திருப்பிவிட செய்யும் முயற்சிக்கு தமிழ் சமூகம் பலியாகிவிடக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த காணொளி உங்களுக்காக.